சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. குரல் மற்றும் டிவிஷன் வாக்கெடுப்புகளில் தோல்வியடைந்ததால் சபாநாயகராக நீடிக்கிறார் அப்பாவு. அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை கண்டு மக்களை நகைப்பார்கள். சபாநாயகர் அப்பாவு நடுநிலையானவர் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேச அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினால் அமைச்சர்களுக்கு பதிலாக சபாநாயகரே பதிலளிப்பதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவை முன்னவர் எதிர்க்கட்சியினருக்கு சபாநாயகர் அப்பாவு நன்றி. இன்றும் நடுநிலையோடு செயல்பட உள்ளதாக உறுதி. கொறடாவின் உத்தரவுகளை மீறக்கூடாது என்பதால் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தேன். நானும் அதிமுக உறுப்பினர்கள் தான் என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுகவில் எந்த புகழும் இல்லை. அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது. செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட்டத்திற்கு புறப்பட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை கைது. காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் ஆவேசம். இந்தியாவின் நம்பர் 1 ஃப்ராட் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். பாஜக தலைவர் அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. எந்த விதமான ஊழல் நடைபெறும் செந்தில் பாலாஜி ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே? என்ன இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராட் பொலிட்டீஷியன் நம்பர் 1ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் 1 அவரு. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழலை கண்டித்து போராட்டத்திற்கு செல்ல முயன்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது. காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய போது பாஜகவுடன் போலீசாருடனும் வாக்குவாதம். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் குண்டுகட்டாக கைது. தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னை தலைமைச் செயலக முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் கைது. பதாகைகளுடன் முற்றுகையிட சென்ற போது குண்டுகட்டாக கைது. தமிழக பாஜகவின் போராட்டத்திற்கு பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் வரவேற்பு. மதுபானத்திற்கு எதிரான யார் போராடினாலும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கும் என பேட்டி. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து புதன்கிழமை அதிகாலை பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம். இறுதிக்கட்ட பணிகளில் நாசா விஞ்ஞானிகள் தீவிரம். டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் அமெரிக்க உளவு பிரிவு தலைமை இயக்குநர் துல்சி கபாட் சந்திப்பு. ராணுவம் தகவல் பரிமாற்றம் மற்றும் இரு நாடுகளின் உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக ட்விட்டர். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் சந்திப்பு. தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என இரு நாடுகளின் தலைவர்கள் பேச்சு. ஐம்பத்தி விழுக்காடு கட்டண உயர்வு, 96 விழுக்காடு வருவாய் உயர்வு ஏற்பட்டாலும் மின் வாரியத்தில் 6920 கோடி ரூபாய் இழப்பு. இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பெண் எம்எல்ஏ
சந்திர பிரியங்கா நாற்காலி மீது எழுநின்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. சந்திர பிரியங்கா பேசிய போது திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடைமறித்ததால் ஆத்திரம். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுமுட்டி வீரர் உயிரிழந்த விவகாரம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கிய எனது கணவர் உயிரிழந்தார். அமைச்சர் சேகர் பாபுவிடம் விளக்கத்தை ஏற்க குடும்பத்தினர் உறவினர்கள் மறுப்பு. திருப்பத்தூர் அருகே உள்ள செண்பகம்பேட்டையை சுங்கச்சாவடியை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தொடர்ந்து வசூல். 20 நாட்களுக்கு மேலாக வசூலில் ஈடுபட்டு வருவதாக வர்த்தக சங்கத்தினர், வாகன ஓட்டிகள் காவல் நிலையத்தில் புகார். சென்னை பூந்தமல்லியில் கேட்பாரற்று கிடக்கும் போர் வீரர்களின் நினைவு நடுக்கல். மெட்ரோ ரயிலுக்காக அகற்றப்பட்ட நடுக்கல் சாலை ஓரத்தில் வீசி சென்ற பணியாளர்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கோவில் ஊழியர்கள் மீது ஆசிட் ஊற்றிய விவகாரம். கோவில் அர்ச்சகம் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்து அதிரடி கைது. போப் பிரான்சிஸின் புதிய புகைப்படத்தை வெளியிட்டது வாட்டிகன். பலிபீடத்தின் முன் அமர்ந்து இருக்கும் புகைப்படம் வெளியீடு. இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள முதலைகள். நீர்நிலைகளின் ஓரத்தில் முதலைகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தேதி அறிவிப்பு. வீரர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. மாலத்தீவு சுற்றுலாவை முடித்துவிட்டு இந்தியா திரும்புகிறார் ரோஹித் சர்மா. விரைவில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைவார் என தகவல்.